யார் இந்த நேரத்தில்? பொண்ணுமா. ஆசா, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பொண்ணு. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னய்யா, நான் நம்ம பையன் கூட தானே இருக்கேன். சரி சரி, உள்ளவாயா, உள்ளவா. ஏயா, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா? இப்படி அழைச்சி போயிட்ட? ஏன் நீயும் தான் அழைச்சிட்ட? யாரு, நானா? அது சரி. பொண்ணு, நம்ம பேரன் பேத்திகளா மேலே தூங்குதுங்களா? இல்லையா, 2 பேரையும் கூட்டிட்டு மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இன்னைக்கு ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்போ பையன் மட்டும்தான் இருக்கானா? ஆமா. பொண்ணு, காப்பி போட்டுட்டியா? எங்க, மருமக தான் ஊர்ல இல்லையே, கூட கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். கரெக்டா நீ வந்து கெடுத்துட்ட. சரி சரி, நீ தூங்கு. இன்னைக்கு நான் உனக்கு காப்பி போட்டு தரேன். ஆட, காஃபிலாம் போட தெரியுமா? சரி போடு, பார்க்கலாம். பொண்ணு, சீனி எங்கம்மா? எதுலயும் இல்லையே பொண்ணு. பொண்ணு, காப்பி ரெடி, எந்திரி. அதுக்குள்ள போட்டியா? எப்படி இருக்குது நான் போட்ட காப்பி? இந்த எது கொஞ்சம் பொடி பார்த்து பார்த்து. காஃபி நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். போதும் போதும், வயசான காலத்துல வாயை கட்டி சாப்பிட பழகிக்க. அது சரி, தம்பிக்கு காலையில என்ன பண்ணி கொடுக்கலான் இருக்க? மருமக வீட்டுல இருந்தா இட்லி தோசை தவிர எதையுமே செய்விட மாட்டாயா. அவதான் இல்ல அதனால அவனுக்கு பிடிச்ச பொங்கலும் சாம்பாரும் செஞ்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்யா. அதையும் நானே பண்ணட்டுமா? யோ, அது என்ன காஃபி போடுற மாதிரி நினைச்சியா? அதுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன நிறைய வேலை? பாசி பருப்பை மணக்க மணக்க லேசா வறுத்துட்டு பச்சரிசியை நல்லா கழுவி குக்கர்ல வேக வைக்கணும். ஒரு சட்டியில நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சியை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் வேக வச்ச சாதத்துல இதை போட்டு கிளறி விட்டுட்டா பொங்கல். அவ்வளவுதான். ஊர்ல தனியா இருந்துக்கிட்டு என்னென்னத்தையும் செஞ்சு பார்த்துருக்க. சொதப்பிடாதையா. நீ வேணா பாரு, நான் செய்யற பொங்கலை தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போறான். ஏய், இதை மட்டும் மிச்சம் வச்சுட்ட? என்னடி விவரம் கிட்ட பண்ணிட்ட? அவ்வளவு இஞ்சியை போட்டா டேஸ்ட் மாறிடாது, அப்புறம் எண்ணெயை குத்தம் சொல்றதுக்கா? இத்தனை வருஷமா சமையல் பண்றேன், எனக்கு தெரியாதாக்கும் எதை போட்டா டேஸ்ட் மாறும்னு. ரொம்ப தயா பண்ற. ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நீ வச்சதா இல்ல நான் வச்சதான்னு. பொங்கலா இன்னைக்கு? வீட்டுல பொங்கல் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? தம்பி, அப்பா ஊர்ல இருந்து. பார்த்தேன். இருந்து சாப்பிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு சாயந்தரத்துக்குள்ள ஊருக்கு போக சொல்லுங்கம்மா. அப்புறமா வந்து ஏதாவது கத்த போறா.
சூப்பர்மா, இவ்வளோ டேஸ்டா பண்ணிருக்க. 5 ஸ்டார் ஹோட்டல் கூட தோத்து போயிடும். தம்பி, பொங்கல் இன்னைக்கு நான் பண்ணலப்பா, உங்க அப்பா தான் பண்ணாரு. அப்பாவா? அவர் சுடு தண்ணி போட கூட அடுப்படி பக்கம் போனது இல்லையே. எப்படிமா இவ்வளவு சூப்பரா சமைக்க பழகினாரு? கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. ஏதோ கேட்ரிங் ஆமல, அதில் சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறதா சொன்னாங்க. அதான் அதில் சேர்ந்து படித்தேன். எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு நல்ல ஆளாக தேடுறதா அம்மா சொல்லிச்சு. இதை காமிச்சா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வேலை கொடுப்பாங்களாம். மருமக இதை பார்த்தா என்ன சேர்த்துக்குறா இல்லை? என்னதான் மாசம் மாசம் எனக்கு ஊருக்கு பணம் அனுப்பிச்சா கூட உங்களெல்லாம் விட்டுட்டு ஊர்ல என்னால தனியா இருக்க முடியலப்பா. அம்மா குழந்தைகள்லாம் பார்த்துக்கிட்டோம், நான் ஏதாவது உங்களுக்கு சமைச்சுக்கிட்டு நான் இப்படி ஒரு ஓரமா இருந்துக்கிறேப்பா. மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எந்திரி ராஜா, எந்திரி, என்ன மன்னிச்சிருங்கப்பா.